சக்தியின் கற்றலினிது பொருள் குறித்த சிந்தனை இக்காலத்திலும் சரி அக்காலத்திலும் சரி மிக முக்கியமானதாகத்தான் இருந்திருக்கின்றது. வள்ளுவருடைய படைப்பான திருக்குறளை பார்த்தோமேயானால் அறம் பொருள் இன்பம் என்ற வரிசை முறையை நாம் பார்க்கின்றோம். அவற்றுள் அந்த பொருளினை மையப்படுத்தி அறத்தை முன்வைத்து இன்பத்தை பின் வைத்திருக்கின்றார். அறத்தின் வழி பொருளீட்டினால் இன்பம் உறுதி என்பதை சொல்லுகிறார் போலும். பொருளை மையப்படுத்தி பொருளை பெற்றுவிட்டால் அதன் வழி அறச்செயல்களை ஈடேற்றிக் கொள்ளலாம், இன்பத்தையும் தூய்க்கலாம் என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றார். அதையும் தாண்டி அறத்திற்கு 38 அதிகாரங்கள், பொருளுக்கு 70 அதிகாரங்கள், இன்பத்திற்கு 25 அதிகாரங்கள் என்று அமைத்த வள்ளுவத்தை நாம் சிந்திக்கத்தான் வேண்டும். பொருள் மனித வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாதது. மற்ற உயிர்கள் இயற்கையோடு இயைந்து அடிப்படை தேவைகளோடு நிறைவை பெற்று விடுகின்றன. நிறையா மனம் கொண்டவர்கள் நாம். நமக்கு பொருள் மிக மிக அவசியமாகின்றது. நெஞ்சின் நிறைவே செல்வம் என்று சொல்லப்பட்டாலும் ஒவ்வொருவருடைய நெஞ்சமும் எப்பொழுது நிறையுமோ. அதனால் பொருள் தேடல் மிக மிக அவசியமாகின்றது. அளவு முறை வேறுபடுகின்றது. ஒவ்வொருவருடைய தேவையும் மாறுகின்றது. அப்படி அந்த பொருளினுடைய இன்றியமையாமையை சிந்திக்கின்ற பொழுது வள்ளுவர் கூறுகின்றார், பொருள் அல்லவரை பொருளென செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்கின்றார். செல்வத்தை காட்டிலும் மற்றொரு பொருள், மனிதர் தேட வேண்டிய பொருள் வேறொன்றும் இல்லை என்கின்றார். அப்படி என்ன செய்கின்றதாம் அந்த பொருள்? ஒன்றுக்கும் உதவாத மதிப்பற்றவரை, ஒழுக்க பண்புகள் நல்ல திறமைகள் எதுவும் இல்லாதவரை கூட பொருள்படுத்திட இந்த உலகம் போற்றி கொண்டாடிட செய்திடுமாம். பொருளாக அவரையும் ஒரு பொருட்படுத்தி கொண்டாடிட செய்திடுமாம். எது? பொருள், செல்வம். அவர் கையில் செல்வம் இருக்குமானால் அவரிடத்தில் மற்ற நற்பண்புகள் திறமைகள் இல்லாவிட்டாலும் கூட உலகம் அவரை கொண்டாட துவங்கிவிடும். எனவே பொருள் மிக இன்றியமையாதது, அதுவே தேடத்தக்கது என்று கூறிவிடுகின்றார். அந்த பொருள் குறித்த சங்க சிந்தனை தான் இன்று நாம் எடுத்துக்கொள்வது. அகநானூறு 155வது பாடல். இங்கு ஒரு தலைவி தோழியுடன் உரையாடி கொண்டிருக்கின்றாள். தோழி கேட்கின்றாள், தலைவன் பிரிந்து சென்று நாட்கள் ஆகிவிட்டன, எவ்வித வருத்தமும் இல்லாமல் இருக்கின்றாய், என்ன காரணம் என்று கேட்கின்றார். தலைவன் பொருளுக்காக பிரிந்து சென்றிருக்கின்றான். அன்றைய வாழ்வியலில் அவன் பொருளுக்காக பிரிந்து செல்லுதல் என்பது மிக இன்றியமையாததாக அமைந்திருக்கின்றது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது நம்மவர்கள் தந்திருக்கக்கூடிய பழமொழி தானே. ஆகவே அவன் பொருள் தேடி சென்றிருக்கின்றான். இல்லத்தில் தலைவி இருக்கின்றாள். அவளிடம் தோழி, எப்படி நீ வருத்தமற்றிருக்கின்றாய், எப்படி இந்த பிரிவை நீ பொறுத்து கொள்கின்றாய் என்று கேட்க, அதற்கு தலைவி தருகின்ற மறுமொழியாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பெருங்கடுங்கோவினுடைய பாடல். ஆசிரியர் மிக சிறப்பானவர். பாலை திணையை பாடுவதில் மிக வல்லவர். பாலை பிரிவுக்காகவே அமைக்கப்பட்ட திணையாக காண்கின்றோம் இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில். தமிழ்நாட்டில் பாலை நிலம் ஏதும் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்தால் பாலை. அது என்ன முறைமையில் திரிதல்? வளம் வற்றி போதல். மழை பொய்த்து வளம் வற்றி போனால் அந்த மலைநிலமாகிய குறிஞ்சியும் காட்டுப்பகுதியாகிய முல்லையும் தமது இயல்பில் திரிந்து வாட்டமடைந்த பாலையாகிவிடும். அந்த பாலை தான் தமிழ்நாட்டு பாலை. இது சகாரா பாலைவனம் போல, தார் பாலைவனம் போல, ஒட்டகங்கள் ஓடுகின்ற பாலைவனம் இங்கு கிடையாது. வளமான மண் இது. எனவே இந்த பாலையை, இந்த மலை காடு காய்ந்த பாலையை, அந்த பாலை திணையை பாடுவதில் மிக வல்லவர் பெருங்கடுங்கோ. பெருங்கடுங்கோவினுடைய பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். தலைவி என்ன கூறுகிறாள் பார்க்கலாம். நோய் நாம் உழக்குவமாயினும் தாம் தம் செய்வினை முடிக்க தோடி என்றாலே பார்க்கலாம். எப்படி நீ கவலையற்றிருக்கின்றாய் என்று கேட்ட தோழிக்கு பதில் பாருங்கள். கவலை இல்லாமல் இல்லை, நோய் இருக்கின்றது,
பிரிவு என்கின்ற நோய், துன்பம் இருக்கின்றது. அதை நாம் அனுபவித்தாலும் பரவாயில்லை. அதை நான் வெளிப்படுத்துவதாக, அதை பெரிதுபடுத்துவதாக இல்லை. அவர் சென்ற காரியம் திட்டமாக சிறக்க முடிதல் வேண்டும். அது முடிந்தால் போதும் தோழி என்கின்றாள். எவ்வளவு தலைமை பண்பு நிறைந்தவளாக, இல்லத்திற்கு ஏற்றவளாக இருக்கின்றாள் பாருங்கள். தலைவனை குறித்து எந்த ஒரு புலம்பலும் இல்லை. அப்படி என்றால் தலைவனும் அப்படிப்பட்ட செம்மாந்த பண்பு நலன் மிக்கவனாக இருந்திருக்கத்தானே வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பொருள் தேடி பெறுகின்ற காலத்தில் இவளிடத்தில் தெளிவாக காரண காரியங்களை உரைத்து சென்றிருக்கின்றான். இல்லற மாண்பிற்கு வேண்டிய பண்பு இது. இல்லறம் மாட்சி பெறுவதற்கு இருவரிடத்திலும் எவ்விதமான ரகசியமும் கூடாது. தான் எங்கு செல்கிறேன், எதன் பொருட்டு செல்கின்றேன், அது எவ்வளவு இன்றிமையாதது என்பதை இந்த தலைவிக்கு மிக தெளிவாக சொல்லி செல்கின்றான் அந்த தலைவன். அரண்கடைப்படா வாழ்க்கையும் என்றும் பிறன்கடை செலா செல்வமும் இரண்டும் பொருளினாகும் புனையிழை என்று நம் இருளேர் ஐம்பால் நீவியோரே. தலைவன் பிரிகின்ற பொழுது, பொருள் தேடி பிரிகின்ற பொழுது என்ன சொல்லி சென்றிருக்கின்றான்? அரண்கடைப்படா செல்வமும், தவறான வழிகளில் செல்வத்தை பெறாமல் இருப்பதற்கும், இல்லை அறத்தை செய்ய முடியாமல் கடைநிலையான வாழ்க்கையை வாழ்ந்து விடுகின்ற இடிநிலையை அடையாமல் இருப்பதற்கும். கடைநிலையான வாழ்க்கை என்பது என்ன? அது பிறப்பினால் ஏற்படுகின்றதா? கிடையாது. அது அறத்திலிருந்து பிறழுகின்ற பொழுது ஏற்படுகின்றது. அறத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் மனித மனம், மனித வாழ்வு பிறழுகின்றதோ, தடம் புரள்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் கடைநிலை வாழ்க்கை அமைந்து விடுகின்றது. அறத்தினுடைய கடைநிலை வாழ்வு நமக்கு அமைந்து விட வேண்டாம் என்கின்றான். அரண்கடைப்படா வாழ்க்கை, அதற்கு அந்த கடைநிலைக்கு சென்று விடாத வாழ்க்கை. அப்படி என்றால் அறத்தை கொண்டாடி வாழ்கின்ற, அறச்செயல்களில் ஈடுபட்டு வாழ்கின்ற செம்மாந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். என்றும் பிறன்கடை செலா செல்வமும், பிறருடைய வாசலில் நின்று ஒன்று வேண்டும் என்று இறந்து கேட்காத நிலை, அதுதான் செல்வந்தன் என்கின்ற நிலை. செல்வந்தன் என்றால் பொருள் அடுக்கி வாழ வேண்டும் என்பது அல்ல. பிறர் முன்பு நின்று யாசகம் பெறவில்லை என்றால் போதும் செல்வந்தர்கள் தான். நாம் அத்தனை பேரும் செல்வந்தர்கள் தான். பிறரிடம் யாசிக்கவில்லை என்றால். பிறன்கடை செலா செல்வம், இந்த இரண்டும் அறத்திற்கு எவ்விதமான குறைவும் வந்துவிடாத வாழ்க்கையும், தர்ம நெறி நின்ற வாழ்க்கையும், பிறர் வாசலில் நின்று ஏற்று பிழைக்க தேவையற்ற வாழ்க்கையும் எதனால் அமையும் தெரியுமா? இரண்டும் பொருளினாகும் செல்வத்தினால், பொருட்செல்வத்தினால் தான் சாத்தியம். புனையிழை, நல்ல ஆபரணங்களை அணிந்த தலைவியே, இதை நீ உணர்ந்து கொள் என்று கூறுகின்றார். எப்படி கூறுகின்றான் பாருங்கள். புனையிழை என்று கூறுகின்றான். அவளை நல்ல அலங்காரத்துடன், நல்ல ஆபரணங்களுடன் செல்வாக்காகத்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். புனையிடை, ஒன்றை புரிந்து கொள். நாம் தர்ம வழியில் அரசியல்களில் ஈடுபட்டு வாழ வேண்டும் என்றாலும் சரி, பிறர் வாசலில் நின்று ஏற்று பிழைக்காத செம்மாந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலும் சரி, இந்த இரண்டும் பொருட்செல்வத்தினால் தான் சாத்தியம். அதை எப்படி கூறினான் பாருங்கள். என்று நாம் இருளேர் ஐம்பால் நீவியோரே, நமது கருத்து இருள் போன்ற கூந்தலை தடவி மென்மையாக அதை எடுத்துரைத்து சென்றிருக்கின்றார். காரணத்தை, தான் எங்கு செல்ல இருக்கின்றேன், எதன் பொருட்டு செல்ல இருக்கின்றேன் என்பதை எடுத்து சொல்லி சென்றிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் சென்ற வினை முடியத்தான் வேண்டும். அது சிறப்பாக முடிய வேண்டும். அதுதான் எனக்கு போதுமானது. இந்த பிரிவு துன்பத்தை நான் பொறுத்துக் கொள்கின்றேன் போ என்கின்றாள். இதை நான் பெரிதுபடுத்தவில்லை. அந்த தலைவன் செம்மாந்த பண்பினனாக இருக்கின்றான். தலைவியிடத்தில் தான் செல்ல இருக்கின்ற காரண காரியங்களை மிக அழகாக அன்புடன் எடுத்து சொல்லி சென்றிருக்கின்றான். அந்த இருவருடைய ஒருமித்த உள்ளம் வெளிப்படுகின்றது. அதை அப்படியே ஏற்று தலைவியானவள் இந்த பிரிவு துன்பத்தை பொறுத்து கொண்டு அவன் சென்ற காரியம் வெற்றி பெற்றால் போதுமானது என்ற எண்ணத்துடன் அவள் இல்லற பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாள்.
நோய் நாம் ஒழுக்குவமாயினும் நமக்கு துன்பம் இது தந்தாலும் இந்த பிரிவு துன்பமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, தாம் தம் செய்வினை முடிக்க தோழி. வினையே ஆடவர்க்கு உயிரே என்று கூறுவார்கள். அந்த ஆடவன் சென்ற வினையாகிய பொருள் தேடல் இனிதாக முடிய வேண்டும் தோழி என்பதாக பாடல் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது.